ஹாய் மக்களே, இன்னைக்கு கடல்வாழ் மக்கள் தினம். இன்றைக்கி அவங்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க மேலும் மேலும் அவங்க வளர்ந்து வரதுக்காக நன்றி சொல்லுவோம். வாங்க இப்போ சூப்பரான ஒரு ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம், எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அது அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கசகசா போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், பொரிஞ்சு வர தெரியும். நல்லா அரிசி பொரிஞ்ச மாதிரி அழகாக பொரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு அரைமுறி தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம், அதை நல்லா வறுத்து அழகாக எடுத்துக்கலாம். அது வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்பவும் கறியை விடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வறுத்த மசாலாவை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 வெங்காயம் நல்லா அழகாக கழுவி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் மெல்லிஸா, அதையும் இப்போ போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினா ரொம்ப வதங்கண்டா, அது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். அது வதங்கி வந்ததும் ஒரு 3 தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் எடுத்து போட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப வதங்கண்டா, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ தக்காளியை நல்லா வதக்குங்க. வதக்குனதும் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. 1 கிலோ கறி, நாட்டுக்கோழி கறியை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அது ஒரு மூடி போட்டு விட்டுக்கோங்க. அரை ஹவர் அது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காயை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி தழையை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.